Hi students, welcome to Neet topics. நம்ம வந்து expected cutoff 2021க்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுல 92.5%க்கும் 7.5%க்கும் உரிய expected cutoff வந்து 2022க்கு போட்டாச்சு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களை வந்து ரீச் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷல் கேட்டகரிக்குரியான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நடத்தக்கூடிய அந்த கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் டே நடக்கக்கூடியது ஸ்பெஷல் கேட்டகரி தான் நடக்கும் கவுன்சிலிங்கு. அந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங்கில் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு வந்து எந்த ஒரு அப்கிரேடேஷனும் பண்ணவும் முடியாது. நம்ம வந்து செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட்லாம் கிடையாது, ஒரே நாள் தான் நடக்கும். அதுவும் கவுன்சிலிங்கோடைய ஃபர்ஸ்ட் டேவே ஸ்பெஷல் கேட்டகரி தான் நடக்கும். ஓகேவா? அப்போ அப்படி பார்க்கும்போது ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனு, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனு, பிடபிள்யூடி. ஓகேவா? நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு, எத்தனை சீட்ஸ் வந்து இவங்களுக்குலாம் வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்து வந்து கட் ஆஃப் 2021க்கு எவ்வளோ, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2022 எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டானா ஆர்மியில இருந்துட்டு சப்போஸ் ஆர்மிலே அவங்க அப்பா வந்து சம் ரீசன்னால டெத் ஆனாலும் சரி, இல்ல அவங்க அப்பா வந்து ரிட்டையர் ஆகி வந்தாலும் சரி, எந்த ஒரு காரணமா இருந்தாலும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால போயிடும். ஓகேவா? எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டானா டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்னு சொல்லியிருப்பாங்க. அதுல டிஸ்ட்ரிக்ட் வந்து இத்தனை சர்டிபிகேட் இருக்கணும், ஸ்டேட் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்டிபிகேட் இருக்கணும், ஸ்டேட் சர்டிபிகேட் ஒரு 6 7 இந்த மாதிரி கணக்கு இருக்கும். அந்த கணக்கு படி தான் நம்ம வந்து எமினன்ட் ஸ்போர்ட் கோட்டால வர முடியும். பிடபிள்யூடிங்கிறது வந்து ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லலாம். அதுல வந்து இந்த மூணே வந்து இது பண்றதே வந்து என்னன்னா எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் இந்த செக்அப்லாம் நடக்கும். பிடபிள்யூடி செக்அப்லாம் அதுல வந்து என்ன நடக்கும்னா, கை சில பேர்த்துக்கு வந்து கோளாறா இருக்கும், அவங்களுக்கு சரி, அவங்க கால் வராம இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து அவங்களால வந்து எம்பிபிஎஸ் சீட்டு அலாட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்குலாம். ஓகேவா? சம் ரீசன் வந்து இது என்னது திறக்கும் போதே இருந்து இருக்கணும். ஓகேவா? அதை வந்து பிடபிள்யூடிங்கிறது வந்து எம்எம்சில தான் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் பண்ணி தருவாங்க. அதை வந்து அவங்ககிட்ட தான் நீங்க போய் கவுன்சிலிங் முன்னாடியே போய் அப்ளை பண்ணி இது பண்ணணும். ஓகேவா? இப்ப ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டபிள்யூடி கூடிய எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 11 சீட் இருக்கு. எமினன்ட் ஸ்போர்ட் பர்சனுக்கு வந்து 5 சீட் இருக்கு. பிடபிள்யூடிக்கு 55 சீட் இருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 11 சீட், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பிடபிள்யூடிக்கு 55 சீட்னு சொல்லியாச்சு. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு பார்த்துலாம். 2022க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு பார்த்துடலாம். 2021க்கு 151 கட் ஆஃப், 2021ல எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 126, பிடபிள்யூடிக்கு 108. ஓகேவா? கட் ஆஃப் ஆயிருக்கு. பட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால நேற்று எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பொண்ணு. அந்த கமெண்ட்ல வந்து 6th ஜெனரேஷனுக்கு என்ன ப்ரோ வரும் அப்படின்ட்டு மொத்தம் 9 ஜெனரேஷன் கிட்ட வரும். ஓகேவா? அந்த ப்ரியாரிட்டி பார்ப்பாங்க. அப்ப அந்த ப்ரியாரிட்டி படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்டுக்கு மொத்தம் ஃபர்ஸ்ட் 3 ஜெனரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் 3 ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப பாஸ் மார்க் பெர்சன்டைல், பாஸ் பெர்சன்டைல விட கொஞ்சம் அதிகமா இருந்தா போதும். ஓகேவா? இப்ப பாஸ் பெர்சன்டைல் வந்து இந்த வருஷத்துக்கு 2022க்கு 117 இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்ப இதோட ஒரு 30 மார்க் சேர்த்திருந்தா போதும், 30-40 மார்க் சேர்த்திருந்தாலே போதும், 157 வரும். ஓகேவா? இந்த மாதிரி பாஸ் பெர்சன்டேஜோட ஒரு 30-40 மார்க்ஸ் தான் சேர்த்து வேணும். அதனால டோன்ட் வரி, ஃபர்ஸ்ட் 3 ஜெனரேஷன்ல உள்ளவங்க ஈஸியா வந்து எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கிடலாம். 6th ஜெனரேஷன், 5th ஜெனரேஷன், 6th ஜெனரேஷன், 7th ஜெனரேஷன்லாம் வரவங்களுக்குலாம் வந்து மார்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். 450, 500 அந்த ரேஞ்சில் இருக்கணும். 450, 500 அந்த ரேஞ்சில் இருந்தா ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து இப்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கலாம். இந்த இயர் வந்து 147ல இருந்து 150 வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? 3 or 4 மார்க்ஸ் வந்து கம்மியா தான் வாய்ப்பு இருக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 120ல இருந்து 124 மார்க்ஸ் இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிடபிள்யூடில வந்து 104ல இருந்து 110க்குள்ள இருந்தாலே இந்த மார்க்ல உங்க மார்க்
இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள உங்க மார்க் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, டீடைலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அப்ப எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாக்கு 147 ல இருந்து 150யும், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 120 ல இருந்து 124ம், பிடபிள்யூடிக்கு வந்து 104ம் ல இருந்து 110 வரையும் இருக்கும். ஓகேவா? அப்ப நேற்று என்கிட்ட வந்து கமெண்ட்ல ஒரு பொண்ணு வந்து 6th ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து கட் ஆஃப் அதிகமா இருக்கும். மேக்சிமம் வந்து எவ்வளோனா 450 இல்ல 470க்கு மேல இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். ஓகேவா? கிடைக்கிற அதுவுமே கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணலாம், கவுன்சிலிங்ல போட்டு ட்ரை பண்ணலாம். பட் அதுல கிடைக்கல, உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நார்மல் கோட்டாக்கு வந்துடலாம். ஓகே, நார்மல் கோட்டான்னு என்னது, ஜென்ரல் கோட்டாக்கு 92.5% கோட்டாக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களை அக்செப்ட் பண்ணி கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நீட் டாபிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோல உங்களை வந்து ரீச் பண்ணும் நோட்டிஃபிகேஷனா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.